மாணவ மணிகளே, மாணவ விசில்களே, இப்போது நடன நிகழ்ச்சியை கண்டு களித்தீர்கள். கல்லூரி தின விழாவான இன்று அடுத்தாற்போல் ஒரு முக்கியமான புரோகிராம் நடக்கவிருக்கிறது. அது நான் டைரக்ட் செய்துள்ள ஷேக்ஸ்பியரின் நாடகமான ஒத்தல்லோவாகும். இந்த நாடகத்திலே கதாநாயகி டெஸ்டிமோனாவாக நடிப்பவர் நமது மஞ்சு, ஒத்தல்லோவாக நடிப்பவர் நமது விஜய். ஒத்தல்லோ நாடகத்தின் சில முக்கியமான காட்சிகளை இப்போது நாம் பார்த்து மகிழ்வோம். டெஸ்டிமோனா கொலைக்கு முன்னால முட்டை காட்சி உண்டா? அல்ப உண்டு, 3 தடவை உண்டு. போறீங்க அலையறான். இதுல என்ன ஆச்சரியம்? மஞ்சுவும் விஜயும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போற தம்பதிங்க. அதனால இன்னைக்கு கலைக்காக முத்தங்களை தாராளமா சப்ளை பண்றதா சபதம் போட்டிருக்கிறாங்க அவங்க. தலைவா, ஒத்தல்லோ நாடகத்துல முத்த காட்சி இருக்குங்கிற அளவுக்கு உனக்கு எப்படி புது அறிவு வந்தது? அது எங்க அப்பா அம்மா செய்த தவம். மாடையா திட்டம்டா. புரியலையே. இந்த பிளக்கா பையன் விஜய் என்ன 3 வருஷமா அவமானப்படுத்தினா இல்ல, இன்னும் 30 வருஷத்துக்கு நினைச்சு நினைச்சு அவமானப்படுறதுக்கு ஒரு திட்டம். இந்த 1000 பேருக்கு முன்னால தலைவா ஒத்தல்லோவா மஞ்சுவுக்கு கிஸ் கொடுக்க போறது இந்த கேஆர்டி விஜய் இல்ல. நான் உம்மா கொடுக்கிறப்போ பிகில் காத பிக்கணும். என்ன கவலையப்படாதீங்க, எல்லாம் பிச்சு. எனது பிரபுவை நான் திரும்பவும் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நண்பனே, அவரிடம் போ. வானொலி சாட்சியாக சொல்கிறேன், நான் அவரை எப்படி எழுந்தேன் என்பதே தெரியவில்லை. நான் இங்கே மண்டியிட்டு சபதம் செய்கிறேன், அவரது காதலை தாண்டி எனது ஆசை வேலி கடந்திருந்தால், மனதாலோ அல்லது செயலாலோ நான் தவறு செய்திருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். எனது கண்களோ காதுகளோ அல்லது வேறொரு உறுப்போ வேறொரு மனிதனிடம் விருப்பம் காட்டியிருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். அவர் என்னை ஒரு பிச்சைக்காரியை போல் விவாகரத்து செய்தாலும் நான் அவரை நேசிப்பேன். அவரது வெறுப்பு என் உயிரை என்ற வார்த்தையை என்னால் கேட்கவே முடியவில்லை. சாந்தகுமார் சார், அடுத்த சீனுக்கு விஜய் வரணும். ஆமா சார். இன்னும் ஆளையே காணுமேடா. தெரியல சார். என்னப்பா அது கோலம்? ஷேக்ஸ்பியர் நாடகத்துல ஐயனார் விஷயமே கிடையாதுப்பா. சார், விஜய் தான் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிட்டான் சார். என்னன்னு கேட்டேன். மேடையில நிக்கவே கால் நடுங்குது, வாய் குடர், வாந்தி வேதி வருதுன்னு சொல்லி என்ன சமாளிக்க சொல்லி ஓடிட்டான் சார். ஆமா சார். அவன் ஓடுனது ஒரு தப்பு, அவன் வேஷத்தை ஒன்ன செய்ய சொன்னது 2வது தப்பு. இப்ப டிராமாவை பாதியில நிறுத்தினா என்ன பீஸ் பீஸா ஆக்கிவிடுவானுவோ. நான் செத்த. கவலையே படாதீங்க சார், நீங்க அனுமதி கொடுத்தா நான் சமாளிக்கிறேன். ஏதோ குத்து மதிப்பா நடிச்சு நாடகத்தை ஒப்பேத்திரு. கேஆர்டி, நீ டயலாக் மட்டும் பேசினா போதும். தயவு பண்ணி உணர்ச்சி வசப்பட்டுறாதே. ஓகே சார். That is the reason. அதுதான் காரணம். அது எது என்று சொல்ல முடியாது. தூய சாக வேண்டும். இல்லாவிட்டால் எரியும் விளக்கே, நான் உன்னை அணைத்தால் பிறகு வருத்தப்பட்டாலும் மீண்டும் ஏற்றி உன்னை அழகிய உனது நாடகத்துல 2 ஒத்தலும் ஒரு டெஸ்டிமோனாவா? ஓ அம்புதான். கடி எங்கே இருக்கிறது? என்ன பண்ற?
ஆக்சிடென்ட் எனக்கு தெரியாது. இல்ல, நான் வேணும்னு பண்ணல. விஜய், விஜய், உன்னோட முன்கோபத்தை ஒரு நிமிஷம் அடக்கி இருந்தேன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா விஜய், எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். மஞ்சு, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நேஷனல் கல்லூரி மாணவர் கலவர வழக்கில் KR துரைராஜின் மீது ஆசிட் எறிந்து அவரை கொலை செய்ய முயன்றதாக வி விஜயன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். KR துரைராஜின் உடல்நிலையை கவனித்து வரும் டாக்டரின் அறிக்கை, மாணவர்களின் சாட்சியங்கள் இவற்றை கொண்டு பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சி என்று இந்த நீதிமன்றம் கருதி வி விஜயனுக்கு 4 வருட கடுங்காவல் தண்டனையை வழங்குகிறது. இன்னைக்கு தான் நான் விடுதலையாகி வரேன். என் மஞ்சுவை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். சார், உங்க கதை ரொம்ப டச்சிங்கா இருக்கு சார். ஒரு அருமையான காதல் கதையோட முதல் சாப்டரை சஸ்பென்ஸா விட்டுட்டீங்களே. உங்க மஞ்சுவை திரும்பவும் பார்த்து ஓஹோன்னு கல்யாணம் பண்ணி நீங்க குடும்பம் நடத்தணும்னு நாங்கெல்லாம் விரும்புறோம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ, தேங்க்யூ. ஏங்க, இங்க மஞ்சுன்னு அவங்க அப்பா கூட பேரு ராஜாராம் இருக்காங்களா? இல்லையே, நாங்க இங்க குடி வந்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்க யார் இருந்தாங்கன்னு தெரியல சார். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு? ஓ, சாரி. குட் மார்னிங் சார். என்ன நினைவு இருக்கா? விஜய், உன்னை மறக்க முடியுமா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். இல்ல, மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேடி போன காணோம். இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு. உனக்கு விஷயமே தெரியாதா? ராஜாராம் செத்து போய் 3-4 வருஷம் இருக்கும். மஞ்சு எங்கேயோ பெங்களூர்ல இருக்கதா எனக்கு சரியா தெரியாது. என்ன அப்படி பாக்குற? நீ படிக்கும் போது கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பல்ராமனுக்கும் கையில பாம்பு வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ணத்தான் போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் a never ending story. never ending story.
மஞ்சு மஞ்சு டேய் நிறுத்துங்க நிறுத்துங்க ஸ்டாப் மஞ்சு ஸ்டாப் கண்டக்டர் தள்ளுங்க சார் தள்ளுங்க சார் ப்ளீஸ் தள்ளுங்க தள்ளுங்க ப்ளீஸ் தள்ளுங்க சார் ப்ளீஸ் கண்டக்டர் ஸ்டாப் ஸ்டாப் தள்ளுங்க தள்ளுங்க சார் நிறுத்துங்க தள்ளுங்க ப்ளீஸ் ஸ்டாப் மஞ்சு 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 நான் உன்னை எங்கெல்லாமோ தேடி நானும் உனக்காக எவ்வளவு நாளா மஞ்சு நான் உன்கிட்ட நிறைய பேசணும் நான் மஞ்சு எப்படிமா இருக்க நல்ல மழமழன்னு தான் இருக்க ஆமா கேப்டன் ரஞ்சித் எப்படி இருக்காரு உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி 10-15 மாசம் ஆகுது ஏதாவது வயித்துல வளர்க்குறியா இல்லையா டைத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் போய் ட்ரை பண்ணு நான் வர்றேன் பை பை மஞ்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா